ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 9/5/2017 ஹேவிளம்பி வருடம் சித்திரை மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சதுர்தசி திதி, சித்திரை நட்சத்திரம், கரசை கரணம், சித்த யோகம் கூடிய நரசிம்ம செயந்தி நாள். சூலம் வடக்கு வடமேற்கு. நாளைக்கு 12 பரிகாரம் பால். நரசிம்ம ஜெயந்தி. தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொன்னபோது தூணிலிருந்து வெளிப்பட்டவர் நரசிம்மர். பக்த பிரகலாதனுடைய தந்தை சிவனிடம் வரம் பெற்று தானே எல்லா உலகத்துக்கும் அரசனாக இருக்கணும்னு விரும்பினார். முக்கியமாக பெருமாளை கண்டா அவருக்கு பிடிக்காது. ஆனால் குழந்தை அதுக்கு எதிராக வந்துருச்சு. அது சர்வ சதாகாலமும் நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருந்தது. அதுக்கு எதிராக செயல்பட்டான் தந்தை. அந்த பையனை எந்தெந்த வழியிலெல்லாம் தடுக்க முடியுமோ தடுத்து பார்த்தா முடியல. கடைசியில் கல்லை கட்டி கடலில் போட்டான்னு கூட சொல்லுவாங்க. அந்த நாராயணனை காப்பாற்றினார். அப்புறம் அவன் எப்படிப்பட்ட வரம் வாங்கி வந்திருக்கான்னா, ஆணாம் இருக்கக்கூடாது, பெண்ணாம் இருக்கக்கூடாது, மிருகமாம் இருக்கக்கூடாது, மனிதராம் இருக்கக்கூடாது, நிலத்திலையும் இல்லை வானத்திலையும் இல்லை, அப்படிப்பட்ட நிலையால் என்னை யாராலும் கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்து வர்றார். தூணிலிருந்து வெளிப்படுறார். வெளிப்பட்டு வரும்போது அந்த பிரகலாதனுடைய தந்தையை அவர் கொல்லக்கூடிய இடமானது வாயில் படி மடி மேலே வச்சு பிளக்கிறார். அதனால தான் இன்றைக்கும் பெரியவங்க சொல்லுவாங்க, வாசப்படியில் உட்காராதீங்கன்னு சொல்லி. இதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த நரசிம்மரோட ஜெயந்தி அதிகபட்சமான உக்கிரம். நீங்கள் ஒருத்தங்க நமக்கு இடையூறு பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவன் மேலே கோபம் அடக்கி வைக்க ஜாஸ்தி ஆகும். அப்படி உக்கிரம் அதிகமாகி வந்ததுனால அந்த உக்கிரம் தனியவே இல்லை. தேவாதி தேவர்களெல்லாம் நடுங்குறாங்க. அண்டா சராசரங்களும் நடுங்குது அந்த நரசிம்மமூர்த்தியை பார்த்து. உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ திருமகள் கூட நடுங்குறாங்க. கோபம் தனியவே இல்லை. சிவன் சர்வேஸ்வரர் வடிவம் எடுத்து கர்ஜிக்கிறார். அதை கேட்டு தான் அடங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நரசிம்மர் இன்னைக்கு வழிபடுறது போல சர்வேஸ்வரரையும் வழிபடலாம். நீங்கள் நரசிம்மரையும் அவரை சாந்தப்படுத்தின சிவரூபத்தில் உள்ள சர்வேஸ்வரரையும் வழிபடலாம். ஆக இன்னைக்கு நரசிம்மர் ஜெயந்தி. பெருமாள் கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபடலாம். இந்த பெருமாள் நாமங்களை சொல்லி வழிபடலாம். அது ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு அது தவிர இன்னைக்கு பொதுவாக அந்த கிழமையினுடைய அடிப்படையில் முருக கடவுளுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடலாம். செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி, செவ்வாய் அந்தரம், செவ்வாய் தோஷம் உள்ளவங்க, பூமி வழி பிரச்சனை உள்ளவங்க, சகோதர வழியில் சண்டை சச்சரவு உள்ளவங்க, கருத்து வேறுபாடு உள்ளவங்க இன்னைக்கு முருக கடவுளை வழிபட அது நீங்கும். இனி இன்றைய கிரகநிலைகளை பார்க்கும்போது சூரியன் மேசத்தில் உச்சம், சந்திரன் துலாத்தில் சமநிலை, செவ்வாய் ரிஷபத்தில் சமநிலை, புதன் மேசத்தில் சமம், குரு கன்னியில் நட்பு வக்ரம், சுக்கிரன் மீனத்தில் உச்சம், சனி தனுசில் சமம், ராகு சிம்ம பகை, கேது கும்ப பகை விற்றிருக்கக்கூடிய கிரக செஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரக நிலைகளுடைய அடிப்படையில் சந்திரனுடைய போக்கு உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய நிலை சாதகமாக இருக்கு. நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. காரிய தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. புதிய முயற்சி, அதனால் ஆதாயம் இருக்கு. ஆக நன்மைகளை செய்யக்கூடிய, முக்கியமாக இணையால் அதிக நன்மையை உண்டாக்கக்கூடிய நாள்
அசுவினியில் பிறந்தவங்க விநாயகரையும், பரணியில் பிறந்தவங்க நரசிம்மரையும், கிருத்திகையில் பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் லாபத்தில் பலம் பொருந்திய நிலையில் இருக்கார். சந்திரன் 3 குடையவன் சத்ருஸ்தானத்தில் இருக்கு. இளைய சகோதர வழியோட சில சங்கடங்கள் ஏற்பட பார்க்க. சில மூத்த சகோதரர்கள் கொஞ்சம் நல்ல வழியில் போய் சம்பாதிப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, சிக்கனமாக இருப்பாங்க. சில இளைய சகோதரர்கள் கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க, விரயம் கூட பண்ணுவாங்க. பெற்றோர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் அப்படித்தான் இருக்கான், என்ன பண்ணுறது, அது நீ அந்த கடன் நீ கட்டிடு அப்படிம்பாங்க. அதெல்லாம் கட்டி முடிச்சு இல்லை நல்லது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் ஒன்றும் இல்லாமல் இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் பாதி கொடுத்துரும்பாங்க. பெற்றோருக்கு அது ஆசை. ஆனால் நியாயம் நேர்மைன்னு ஒன்று இருக்குது. பெற்றோருக்கு 2 குழந்தைகளும் சமமாக இருக்கணுங்கிறது ரைட்டு. பாடுபடுறதுலையும் சமமாக இருக்கணும் இல்லையா? செலவு பண்ணுறதுலையும் சமமாக இருக்கணும் இல்லையா? சொத்துக்கள் வச்சிருக்கிறது மட்டும் சமமாக இருக்கணும்னா, ஒருத்தன் தினமும் 10,000 1,00,000 கூட இருந்தால் செலவு பண்ணுறான், எத்தனை சொத்துலேருந்து விற்றும் செலவு பண்ணுறான்னா அந்த பையனும் நல்லா இருக்கணும்னா, ஒன்றுமே செலவு பண்ணாமல் கடினமாக இருந்து சிக்கனமாக இருக்கிற பையனும் உழைக்கிற பையனும் அதே நிலையில் இருக்கணும்னா என்ன அர்த்தம்? அந்த சரியில்லாத பையனை பரவாயில்லைன்னு சொல்கிறதும், சரியாக இருக்கிற பையனை மோசம்னு சொல்கிறதுமான பேரண்ட்ஸு கூட இருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது. அந்த நிலை தவறு. தவறு செய்கிறவன நீ தவறு செய்தால் நீ இப்படித்தான் இருப்பேன், அவன் நல்லது செய்கிறான் நல்லா தான் இருப்பான்னு சொல்லணும். சொல்லி அப்போ தான் அவன் தப்பு பண்ண மாட்டான். என்ன பண்ணாலும் நம்ம பெற்றோர் அண்ணங்கிட்டேருந்து வாங்கி கொடுத்துருவாங்க. மொத்த சொத்துல நமக்கு அப்பா அம்மா கிட்ட இருக்கிறத நம்ம என்ன பண்ணாலும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ண போக்கு இருந்ததுன்னா அந்த பையன் தவறு செஞ்சுட்டே இருப்பான். இப்படித்தான் பெற்றோரும் காரணம். என்னதான் தவறு பண்ணிட்டு வந்தாலும் பெற்றோர் மறைச்சிட்டே இருந்தாங்கன்னா அந்த தவறுகளை திரும்ப செய்வான். நம்ம குழந்தை தான் நினச்சிட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். அது எப்படிப்பட்ட பிறப்பாக இருந்தாலும் பெற்றோர் வளர்ப்பில் தான் எல்லாமே இருக்குது. அதில் நீங்கள் கொஞ்சம் சங்கடப்பெறுவீங்க இளைய சகோதரி வழியால். அதை சரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு இறை துணை. சில சமயம் பாசங்களை நம்ம இந்த பாச கதவுகளை அடைத்து வைக்க வேண்டிய சூழல் இருக்குது. அது உங்களுக்கு இன்றைக்கி இருக்கு. அது கொஞ்சம் கடினம்தான், இருந்தாலும் வேறு வழி இல்லைங்கிற அடிப்படை இருக்கு. கிருத்திகையில் பிறந்தவங்க முருகனையும், ரோகிணியில் பிறந்தவங்க பிரம்மாவையும், மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன். புதனுடைய ஏற்றமிக்க இடம் பரவாயில்லைங்க. சந்திரன் 5ல் அற்புதமாக இருக்கார். சுக்கிரன் பலம் பெற்றிருக்காரு. சனி 7ஆம் இடத்துல கண்டக சனியாக செஞ்சிருக்குது. அதனால் சிறு சிறு உடலுபாதைகள், சிறு விபத்துக்குரிய அறிகுறிகள் தென்படும். குரு நல்ல இடத்தில் இல்லாதனால பணம் பற்றாக்குறை இருக்கும். சோர்ந்து காணப்படுவீங்க. ஆனால் காரியங்கள் நீங்கள் வெகு தூரம் வெற்றி பெற்று வந்துட்டீங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்து வந்த பாதையில் நிறைய காரியம் வெற்றி அடைஞ்சிருக்குது. அதில் மகிழ்ச்சி அடைந்து போட்டு ஒரு சின்ன பாக்கி, அதுக்காக வருத்தப்பட்டு இருப்பீங்க. அவசியம் இல்லை, அந்த வேலை இன்னைக்கு முடிஞ்சிடும். கல்வியில் முன்னேற்றம் உண்டாகு, குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவு. புரியாத விஷயங்கள் உங்களுக்கு புரியும். உங்கள் உறவுகள் ஒருத்தர் நீங்கள் புரியாமல் இருந்திருப்பீங்க, இப்போ புரிஞ்சுக்குவீங்க. இப்படிப்பட்ட ஆளை போய் இப்படி நினச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. சொக்க தங்க அவர் போய் நம்ம கரித்துண்டுன்னு நினச்சிட்டுமே அப்படின்னு சொல்லி. கரித்துண்டு கூடங்க ஆயிரக்கணக்கான வருஷம் மண்ணுக்குள்ளே இருந்தால் வைரமாக மாறிடும். அதை கூட நம்ம மோசம் நினைக்கக்கூடாது. சிறு துரும்பும் பல்குத்து உதவும். மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், திருவாதிரையில் பிறந்தவங்க சிவபெருமானையும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க அம்மனையும் வழிபடுங்க. அடுத்தது கடக ராசி. புனர்பூச 4ஆம் பாதமும், பூச 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சந்திரன். சந்திரனுடைய நிலைப்பாடு இடம், வீடு, வாகனம்,
பதவி, இது சம்பந்தப்பட்ட கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக உங்களை இயக்கும். அதை பற்றிய சிந்தனையிலேயே இருக்கும். ஆனால் அந்த சிந்தனைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சிந்திக்கிறோம்னா அது நிறைவேறதுக்கான முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்தால் அந்த காரியம் கைகூடி வரணும். இது எல்லாமே இன்றைக்கி நடக்கும். ஆக இன்றைக்கி நீங்கள் போடுற பிளான் வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுக்குவீங்கன்னு சொல்கிறேன். புனர்பூசத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும், பூசத்தில் பிறந்தவங்களும் தட்சிணாமூர்த்தியும், ஆயுதத்தில் பிறந்தவங்களும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. மொத்தத்தில் கடகராசி எல்லா நட்சத்திரங்களும் இன்றைக்கி தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதம் இருக்குது. ராசி அதிபதி சூரியன். சிம்ம ராசிக்கு சூரியன் பலம் பொருந்திய நிலை சித்திரை மாதத்தில் இருப்பார். சூரியன் பலம் பெறும்போது உங்கள் நடவடிக்கைகள் பலம் பெற்று காணப்படும். உங்கள் உடல் நலம் பலம் பெற்று காணப்படும். ஓய்வு கிடைக்கும், உத்வேகம் கிடைக்கும், உத்தியோகத்தில் முன்னேற்றம் கிடைக்கும், தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும். மகத்தில் பிறந்தவங்க அம்மனையும், பூரத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், உத்தரத்தில் பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு சந்திரன் போக்கு பரவாயில்லைங்க, சுக்கிரன் போக்கு பரவாயில்லைங்க, கேது போக்கு பரவாயில்லைங்க, சனி குரு சூரிய புதன் போக்கு கொஞ்சம் சாதகம் இல்லைங்க. ராகுடைய போக்கும் இதனால் கொஞ்சம் மன உளைச்சல், அலைச்சல், சிரமங்கள், பற்றாக்குறை, பணம் வந்தாலும் உடல் அசதி, சோர்வு. ஒன்று கிடைச்சாலும் ஒருத்தருக்கு ஒரு லாரிக்கு லோடு கிடைக்குது, ஆனால் அவர் எடுத்துகிட்டு போக முடியல அப்படிங்கிற மாதிரி. ரோடு சரியில்லைங்க, அளவான லோடு போதுன்ட்டு போகிறீங்க, அப்புறம் கொஞ்சம் உடம்பு அசதியாக இருக்குங்க, நாளைக்கு வரேன்னு சொல்கிறீங்க, லீவ் போடுறது அடிக்கடி இப்படி இருக்கும். அதெல்லாமே இன்றைக்கி சரி செய்யக்கூடிய தருணம். அதற்கான வழிவகைகளை, மாற்று வழிகளை கையாள்வீங்கன்னு சொல்கிறேன். பாலே விற்கல ஒருத்தவங்க விவசாயிக்கு, இல்லை கம்மி விலைக்கு விற்குதுன்னு நினைக்கிறாரு, கட்டுப்படி ஆகலை, அதை பால்கோவா பண்ணி விற்கிறார். ஆர்கானிக் ஃபுட்டு தான். அப்படி பல வகைகள் இருக்குது. அதை மாற்று திட்டத்தின் மூலமாக அதை பலனை அதிகமாக அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை உங்களுக்கு அந்த யோசனையை கொடுக்கின்ற நாள். உத்தரத்தில் பிறந்தவங்க ஐயப்பனையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க விஸ்வகர்வாவையும், சித்திரையில் பிறந்தவங்க சக்கரத்தாழ்வாரையும் வழிபடுங்க. அடுத்தது துளாராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் புதனோட பார்வையில் இருக்கார். 9க்குடைய புதன் 10க்குடைய சந்திரனை நேர்கோட்டில் பார்க்குது. இது ஒரு அற்புதமான விஷயம். சப்தம பார்வையாக பார்க்கறது, பரிபூர்ண தெய்வ அனுகூலம் பெற்று நிற்குது. ஏதாவது கோயிலுக்கு போகிறது, வழிபாடுகள் செய்கிறது, நல்ல தரிசனம்னு சொல்கிறது, கனவுல கடவுள் தெரிகிறது, நேரில் மகான்களை சந்திக்கிறது, ஆசீர்வாதம் பெறுறது, இப்படி நல்ல தருணங்களை, ஒரு நல்ல வாய்ப்புகளை பெற வைக்கும் இறை அருள் அப்படின்னு சொல்லி. கடவுளோட அருளால் தாங்க நீங்கள் என்னை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு இந்த நல்ல நிகழ்வு நடந்திருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க, அல்லது அவங்க சொல்லுவாங்க. உங்களால் பிறருக்கும் நன்மை நடக்கும், பிறரால் உங்களுக்கும் நன்மை நடக்கும். இறைவன் அப்படி தான் செய்வார். எப்பவுமே இறைவனுடைய பலன் என்னென்னா, ஒருத்தருக்கு மட்டுமே நன்மை நடக்கிற மாதிரி பண்ண மாட்டார். ஒருவருடைய செயல்பாடு இருவருக்கும் நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு நடக்கும். சித்திரையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், சுவாதியில் பிறந்தவங்க முருக கடவுளையும், விசாகத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் கும்பிடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் மாதமும், அனுச 4 பாதங்களும்,
கேட்டை 4 பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி செவ்வாய். நல்ல சந்தர்ப்பங்களும் நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கும் இன்னைக்கு கிடைக்கும். ஏன்னா சூரியன் சந்திரனை பார்க்குது. 9 குடையவனும் 10 குடையவனும் உங்களுக்கும் அந்த நிலையை காட்டுது. ஆனால் அது விரயத்தில் இருக்கு. செலவுகள் ஏற்படும். அது ஆன்மீக செலவுகளாக ஏற்படும். எங்க நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அங்கே போய் அதை கொடுக்கறன்ட்டு வந்துட்டீங்கன்னு வீட்டில் சொல்லுவாங்க. இல்லை இருக்கட்டும், ஒரு சாமி கோயிலெல்லாம் நமக்கு முக்கியம், அது பழுந்தடைஞ்சு கிடைக்குது, அதுக்கு கொடுக்கலன்னு அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் அதுக்கான பலன் வந்து சேரும். ஒரு நீங்கள் வேண்டுதல்கள் இருந்தால் கூட இன்னைக்கு நிறைவேற்றுவீங்க. அதுக்காக கோயில்களில் உறவுகளை கூப்பிட்டு போயிட்டு வர்றவங்க இருப்பாங்க. அது பிரச்சனை இல்லை. இப்போ உறவுகளை எல்லாம் ஒரு விசேஷத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க, உங்கள் பொறுப்பில் கூப்பிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு ஆற்றோரம் இருக்கிற கோயிலில் போய் ஆற்றுல குளிக்கும் போது விபரீதம் ஏற்பட்டால் பொதுவாக எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு கெட்ட பேர். முக்கியமாக உறவுகளுடைய விசேஷங்களுக்கு போகும்போது ஒரே வாகனங்களில் பயணம் செய்யாமல் தனித்தனி வாகனங்களில் போய்க்கணும். பஸ்ஸில் போனால் என்ன கௌரவ குறைச்சல், போய்க்கணும். அப்படி வசதி இல்லாட்டி கூட அப்படி ஒரு 100 பேர் 50 பேர் ஒரே வழியில் போகிறத விட தனித்தனியாக போய்க்கணும். அந்த ஆறு குளம் உள்ள ஏரியாவில் வந்து குளிக்கிறது, அருவியில் குளிக்கிறது முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும். அப்படி வந்துடணும். அந்த விசேஷத்தை முடிச்சுட்டு நம்ம வந்துடணும். அதுக்கப்புறம் தனியாக டூர் மாதிரி வேணால் போய்க்கலாம். அப்படி ஒரு சூழலை நீங்கள் ஏற்படுத்தக்கூடாது. அதனால் அந்த ஆற்றங்குறையோர உள்ள கோவில்களிலே ஏதாவது நீங்கள் விசேஷம் பண்ணால் கூட அதை தாண்டி கொஞ்சம் தூர தள்ளி நீங்கள் வந்து அந்த விருந்து ஏற்பாடுகளை பண்ணிக்கணும். அப்போ அந்த நிகழ்வுகளில் நம்மளுக்கு இடையூறுகள் வராது. ஆக உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றலாம். ஒரு மொட்டை அடிக்கணும்னு வேண்டியிருந்தால் நிறைவேற்றலாம். சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுனா ஒரு தேர், தங்கத்தேர் இழுத்து வைக்கிற முருகனுக்குன்னு வேண்டியிருந்தால் நிறைவேற்றலாம். இப்படி அந்த வேண்டுதல்கள் நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை இன்னைக்கு நாள் கொடுக்கும். இன்னைக்கு விசாகத்தில் பிறந்தவங்க முருகனையும், அனுஷத்தில் பிறந்தவங்க அம்மனையும், கேட்டையில் பிறந்தவங்க நவ கிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதை இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு லாப சந்திரன் நன்மைகளை ஏற்படுத்துவார். சூரியன் புதன் ஒன்றிணைந்து அந்த சந்திரனை பார்க்குது. அது அற்புதமான ஒரு நிலையை இன்னைக்கு கொடுக்கும். தெய்வ அனுகூலத்தை அதிகமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் 6ல் இருந்துட்டு துணிச்சலுக்கு கொடுக்கும். ஆக நல்ல நிகழ்வுகளை, பலவீனங்களை போக்கி நல்ல நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள். மூலத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும், பூராடத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், உத்திராடத்தில் பிறந்தவங்க நவ கிரகங்களையும் நவதானியம் போட்டு வலம் வந்து 9 சுற்று வழிபடுங்க. ஒரு தெய்வம் போட்டு நவகிரகங்களுடைய காயத்ரி படிக்கலாம். அடுத்தது மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் நல்ல பலன்களுக்குரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய தொழில் வகையான நிலையுள்ள சந்தர்ப்பம் உள்ள நாள். தொழில் வகையில் நல்ல சந்தர்ப்பங்களும் நல்ல வாய்ப்புகளும் புதிய ஏற்பாடுகளும் இருக்கும். தொழில் வகையில் ஏதாவது மெஷினரிஸ் மாற்றுறது, ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் போடுறது, தொழில் வகையான தேடல்களுக்கான வெளிநாட்டு பயணங்கள், இங்கே ஏதாவது எக்ஸிபிஷன் போட்டிருந்தால் போய் பார்த்துட்டு வர்றது, படிக்கிறதுக்காக கூட வெளிநாடு போகிறது, இப்படி ஒரு வாய்ப்புகளை நீங்கள் வந்து இன்றைக்கி பெறக்கூடிய தருணத்தை கொடுக்கும். அதுக்கான முயற்சி இருக்குது, அதுக்கான பயிற்சி இருக்குது, அதுக்கான தேடல்கள் இருக்குது, அதுக்கான நிறைவுகள் கூட இருக்கும்னு சொல்லக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். புதிய வாகனம் வீடு வந்து சேரும். அசையா சொத்து முதலீடும் சொத்து சேர்க்கையும் ஏற்படும். சிலருக்கு வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு வரும். வடக்கு வாசல் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். உத்திராடத்தில் பிறந்தவங்க முருகனையும், திருவோணத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க மிருத்யுஞ்ச மந்திரம் படித்து சிவனையும் வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி.
இந்த ராசிக்கு சந்திரன் திரிகோணத்தில் இருக்கிறது அற்புதம். மனம் தெளிவு பெற்றிருக்கும். ஒன்று வெட்டொன்று துண்டு ரெண்டாக பேசுவீங்க. இவ்வளோ நாளாக ரொம்ப யோசனை பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் அது ஆகட்டி போகுது, அடுத்தது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கடந்த காலத்தில் இருந்து அந்த வேகமான நிலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இந்த குரு அஷ்டமத்தில், கேது ஜென்மத்தில், இதெல்லாம் ஒரு பலவீனமான நிலை தான். உங்கள் கூடவே இருந்துட்டு உங்களுடைய வளர்ச்சியை சில பேர் தட்டி விடுவாங்க. கூட இருந்துகிட்டே பேசுவாங்க. சரியான பாதையில் போயிட்டுருக்கிற பேச்சு அப்படி தட்டப்படும். அதை உங்களால் தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது, அவங்கள திட்டவும் முடியாது. சூழ்நிலை கைதியாக இருப்பீங்க. நீங்கள் தலைமையாக இருந்தாலும் கூட உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுடைய நிலையால் நீங்கள் கொஞ்சம் கவலைப்படுவீங்க அந்த நிலை. ஆனால் அந்த நிலையை இன்றைய சூழல், இன்றைய வாய்ப்புகள் உங்களுக்கு அதை மாற்றி உங்களுடைய உள்ளத்தில் உள்ள சிந்தனையை வெளிப்படுத்தி அதனால் நன்மையை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கூட இவரெல்லாம் ரொம்ப நல்லவர் தான், அவர் சொல்லிதே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், காரிய வெற்றி ஆகும். அவிட்டத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், சதயத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், புரட்டாதியில் பிறந்தவங்க திருப்பதி வெங்கடாசலபதியும் வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. புரட்டாதி 4ஆம் மாதம், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி குரு. இன்றைக்கி கொஞ்சம் குழப்பத்தை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கக்கூடிய காரணிகள் தென்படுது. இந்த குழப்பங்கள் இருக்கக்கூடாது. இந்த மனக்குழப்பங்கள் இருந்தாலே நம்ம செயல்பாடுகளில் சுணக்கம் ஏற்படும். நல்ல விஷயங்களை தப்பாக புரியறதும், தப்பான விஷயங்களை நல்லதுன்னு தெரியறதுமான நிலை இருக்கும். சில சூழல் சந்தர்ப்பங்கள் நம்ம அப்படி பண்ணும். ஆனாலும் இன்னைக்கு எதிலும் எச்சரிக்கை, கவனம், பொறுமை மிக மிக அவசியம். போக்குவரத்தில், பேச்சுவார்த்தையில், கொடுக்கல் வாங்கலில் நீண்ட நாள் பலன் தரத்தக்க ஒரு முடிவு. ஒரு வைத்தியம் பண்ணனா கூட, நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் போங்க, இந்த ஹாஸ்பிட்டல் போங்கன்னு நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க போய் ஏதாவது வேறு ஏதோ சில நோயினால அதே மருந்து டாக்டர் கொடுத்துருந்தாலும் இவங்களுக்கு சரியாகலைன்னா இவங்க சொல்லி அங்கே போய் இப்படி ஆயிடுச்சுன்றுவாங்க. அதனால் பொதுவாக சொல்லிடுங்க, அங்கேயும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க, உங்கள் விருப்பம் அப்படின்னு நீங்கள் கட்டாயப்படுத்தி. அதே மாதிரி பொண்ணு விஷயத்தில் நீங்கள் இந்த பையனுக்கு இந்த பொண்ணை கொடுத்தே ஆகணும், பொருத்தம் இருக்குல்ல, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. கொடுக்கலாமுங்க, தப்பு இல்லைங்க, பையன் பரவாயில்லைங்க அப்படின்னு அந்த ஒரு ஆலோசனையோடு நிறுத்திக்கணும். அதை கூட தேவையான பேசுங்களாட்டி வேண்டான்னு சொல்கிறேன். ஆக இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுத்து நிதானித்து செயல்பட நல்லது. பைக்கில் போனால் ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போனால் பெல்ட் போட்டு போங்க. எதில் போனாலும் எப்படி போனாலும் வேகத்தை கம்மி பண்ணி போங்க. மித வேகம் மிக நன்றுன்னு சொல்லக்கூடிய நாள் பேச்சிலும் தான். இன்றைக்கி புரட்டாதியில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க பெருமாளையும், ரேவதியில் பிறந்தவங்க சப்தகன்னியரையும் வழிபடுங்க. நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி யந்திரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.